அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கிறிஸ்மஸ் ஆங்கில புத்தாண்டினை கவனத்தில் கொண்டு இல்லங்களில் மகிழ்ச்சியுடன் கொண்டாடிட அதிகபட்ச விற்பனை விலையானது 1392 உள்ள 20 வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை 999 என்ற விலையில் கிறிஸ்மஸ் புத்தாண்டு சிறப்பு மளிகை தொகுப்பாக விற்க முடிவு செய்யப்பட்டு நேற்று அதன் விற்பனையை சென்னை அண்ணாநகர் அமுதம் மக்கள் அங்காடியில் அமைச்சரான சங்கரபாணி துவங்கி வைத்தார். மஞ்சள் தூள், சர்க்கரை, பாஸ்மதி அரிசி, ரவை, மைதா, ஆட்டா, சூரியகாந்தி எண்ணெய், அமுதம் ஸ்பெஷல், பட்டை, இலவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, மராட்டி முக்கு, கல்பாசி, வெல்லம், நெய், சேமியா, முறுக்கு மாவு, அதிரச மாவு, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சாம்பார் பொடி, இட்லி பொடி, பெருங்காயத்தூள், சிக்கன் 65 மசாலா, மீன் மசாலா ஆகிய பொருட்கள் இந்த தொகுப்பில் அடங்கியுள்ளன. இரண்டாவது அறிவிப்பு: NH40யில் வாலாஜாப்பேட்டை, அதாவது ராணிப்பேட்டையில் இருந்து தமிழ்நாடு எல்லை முதல் ஆந்திர பிரதேசம் எல்லை வரை 28 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாட்டில் 4 வழி சாலை அமைக்க மத்திய அரசு 1338 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சரான நிதின் கட்கரி தெரிவித்திருக்கிறார். 10 கிலோமீட்டர் புறவழி சாலை, 4 பெரிய பாலங்கள் மற்றும் 2 ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழகம் முழுக்க 8997 காலி பணியிடங்களை நிரப்ப உத்தரவு. 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதும். அதாவது சத்துணவு திட்டத்தில் சிறிய முறையில் செயல்படுத்திட 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை மாதம் 3000 ரூபாய் வீதம் தொகுப்பூதியத்தில் நிரப்ப சமூக நலத்துறை உத்தரவிட்டுள்ளது. தொகுப்பூதிய சமையல் உதவியாளர் பணிக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி என நிர்ணயம் செய்யப்பட்டும் உள்ளது. சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படுவதால் ஆண்டுக்கு அரசுக்கு 27 கோடி ரூபாய் கூடுதலாக செலவு ஏற்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மகளிரின் நலன் கருதி 17 சிப்காட் தொழில் பூங்காக்களில் குழந்தைகள் காப்பகங்கள் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைச்சரான TRP ராஜா முன்னிலையில் கையெழுத்தானது. சிப்காட் நிறுவனம், இந்திய வர்த்தக தொழில் கூட்டமைப்பு மகளிர் பிரிவு இடையே குழந்தைகள் காப்பகம் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: இன்று முதல் டிசம்பர் 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வந்தது. தற்போது தென்மேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது. 12 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி இது நகரக்கூடும். அதுக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இவ்வாறு வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கழிவுகளை கொட்டிய கேரளா புற்றுநோய் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை 3 நாட்களில் அகற்ற கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லையில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளுக்கு கேரளாவே பொறுப்பேற்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: நெல்லை அரசு மருத்துவமனையில் வேலை, 60,000 ரூபாய் சம்பளம். திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அரசு சித்த மருத்துவ பிரிவு, திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேசிய ஊரக நலத்திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தற்காலிகமாக 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் இந்த பணிகள் நிரப்பப்படவும் உள்ளன. விண்ணப்பங்களை திருநெல்வேலி.nic.in என்ற இணையதளத்தில் கல்வி தகுதி மற்றும் இதர சான்றிதழ்களுடன் 31/12/2024 அன்று மாலை 5 மணிக்குள் பதிவேற்றம் செய்யப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும், நேரிலோ அல்லது தபால் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ரயிலில் இலவச பயணம். கட்டணமில்லாமல் வாழ்நாள் முழுவதும் ரயிலில் பயணம் செய்ய சுதந்திர போராட்ட வீரர்கள், அவர்களுடைய மனைவி, ஒரு உதவியாளருக்கும் அனுமதி சீட்டு வழங்கப்படுகிறது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: சென்னை மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில்
நாளை டிசம்பர் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை மகளிர் சுய உதவி குழுக்களின் உணவு திருவிழா நடைபெற உள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் 177 கோடியில் 34 உயர்மட்ட பாலங்களை கட்ட முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு மாநில நிதி திட்டத்தின் கீழ் 2024-25ஆம் ஆண்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் 177.85 கோடி மதிப்பீட்டில் 34 உயர்மட்ட பாலங்கள் அமைக்க உத்தரவிட்டுள்ளார். 17/12/2024 அன்று இதுக்குரிய அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உயர் திட்டத்தின் கீழ் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்த நிலையில் இனி இந்த திட்டமானது அரசு பள்ளிகள் மட்டுமல்லாது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கும் பொருந்த வேண்டும் என கோரிக்கையும் எழுந்தது. இப்படி இருக்கையில்தான் இந்த கோரிக்கையை தமிழக அரசு ஏற்றுள்ளதாகவும் இனி உயர்கல்வி செல்லும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். டிசம்பர் 30ஆம் தேதி இந்த விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கவும் உள்ளார். 12வது அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேலையில்லா இளைஞர்களுக்கு நாளை 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 1000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வினை நடத்த உள்ளனர். அதே சமயம் பட்டதாரிகள், டிப்ளமோ, ITI, 12 மற்றும் 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் போன்றவர்களையும் தேர்ந்தெடுக்க உள்ளனர். மேலும் விவரங்களுக்கு 044272371224 என்ற எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்ட சுகாதார சுகாதாரமானது வேலைவாய்ப்பு குறித்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தகுதியானவர்கள் இறுதி நாள் 24/12/2024 முடிவதற்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம். மாதம் 60,000 ரூபாய் சம்பளம். 8-10 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. தேர்வு செய்யும் முறையானது நேர்காணல் மட்டுமே. 14வது அறிவிப்பு. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 2024-25ஆம் ஆண்டில் 1 லட்சம் புதிய காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு ஒரு வீட்டிற்கு 3 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 3500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிற்கு அனுமதி ஆணை வழங்கப்பட்ட நிலையில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசால் மேலும் 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கடைசியாக 15வது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் ஓடும் ஆட்டோக்களுக்கு விரைவிலேயே புதிய கட்டணத்தை அரசு அறிவிக்கும் என்று அதிகாரிகள் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்தும் உள்ளனர். இது குறித்து தமிழக போக்குவரத்து ஆணையரக அதிகாரிகள் கூறுகையில், ஆட்டோக்களுக்கு டிஜிட்டல் மீட்டருக்கு பதிலாக பிரத்யேக செயலி கொண்டு வர உள்ளோம் எனவும், இதுவரை 1,70,000 தொழிலாளர்களின் விவரங்களை சேகரித்து உள்ளோம் எனவும், புதிய கட்டண விவரத்தை தமிழக அரசுக்கு அனுப்பி உள்ளோம் எனவும், விரைவிலேயே புதிய கட்டணத்தை அரசு அறிவிக்கும் எனவும் கூறியிருக்கிறார். இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன்.